ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் டிஜே கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட்ஸில் தாங்க. ஸோ பிளாக் ஃப்ரூட்ஸில் கொரில்லா கிங் அடிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கொரில்லா கிங் அடிப்போம். ஆல்ரெடி நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் லெவல் ஏற்றி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம கொரில்லா கிங் அடிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ஸ்லாம் ஓரளவுக்கு ஏற்றி வச்சுட்டேங்க. ஸோ கொரில்லா கிங் இந்த இதில் ரொம்ப டேஞ்சரஸுங்க நம்மளுக்கு. ஏன்னா அவன் ஒரு அட்டாக் வச்சுருப்பான், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அவனை டிஃபீட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு ஐலாண்டுக்கு போகிறோம். ஸோ வாங்க இவனை அடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2-3 அட்டாக்லாம் போட்டுவோங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சர் பீஸுங்க. இவன் அதாங்க பயமாக இருக்குது. ஸோ இவன் ஆல்ரெடி நான் டிஃபீட் பண்ணிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் டேஞ்சரான பீஸு. ஸோ ஏங்க நல்ல வேலைங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டாருங்க அவர் நம்மளை கொன்று அவனையும் கொன்று நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டாரு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போகலாம். ஸோ என்னங்க இது இவ்வளோ வேகமாக முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ நம்ம நீந்தி தாங்க போக போகிறோம். ஸோ நீந்தியே போகலாம், நீந்தியே இது பண்ணலாம். ஏன்னா நீந்தி போனால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் ஒரு அட்டாக் வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்வாடையே வச்சு அப்படியே புஷ் பண்ணோன்னா கொஞ்சம் வேகமாக போகும். அதை உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் இருங்க. இப்போ யூஸ் பண்ணலாமா? கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணலாங்க, வாங்க. இது தாங்க சொன்னேன். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகும். அதே மாதிரி போட்டு ஃப்ரீயாக எடுத்தால் அது கொஞ்சம் ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ண மொபைலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பைரட் வில்லேஜ், அது அப்படி தான் நினைக்கிறேன் அந்த ஐலாண்ட் பேர். ஸோ வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். 80 மீட்டர்ஸ், 74 மீட்டர்ஸ். இப்போ நம்மகிட்ட 14,603 ருபீஸ் இருக்குங்க. ஸோ இங்கேயே டுவல் ஸ்வாடும் விற்குங்க. ஸோ இந்த வில்லேஜை பார்த்தோன்னே எனக்கு தோன்றது செஸ்ட்டு தான். பைரட் வில்லேஜ் போட்டிருக்கு. அண்ட் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். இங்கே டைமண்ட் செஸ்ட்டெல்லாம் இருக்கும். இங்கே ஜொலிக்குது பாருங்கள், இங்கே பாருங்க ஜொலிக்குதா, அதுதான் டைமண்ட் செஸ்ட். ஸோ அதில் 1829 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோல்டன் செஸ்ட் கிடைக்கும். இதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு இருக்குங்க, காட்டுறேங்க. ஸோ இதை கண்டுபிடிக்க பெரிய டேஞ்சர். அதே மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பாபு அவன் இருக்கான்ல, அந்த வீட்டு மாடியில் இருக்குங்க. அவனுக்கு தெரியாமல் போய் சைலண்ட்டாக வரணும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஃபோனில் கண்ட்ரோல் பண்ண. அதுவும் என் கை ஸ்வெட் ஆகுது, என்னால் கண்ட்ரோலே அவ்வளோவா பண்ண முடில. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னால் அவ்வளோவா கண்ட்ரோல் பண்ண முடில. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப்பையும் தட்டி விட்டுருங்க. நம்ம ஒரு புது சேனல், நல்ல கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம அவனை அடிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் டியூவல் ஸ்வாடும் வாங்க போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேரும் அடிக்கலாம், ஏன்னா இவன் கொஞ்சம் கஷ்டமாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ இவன் கொஞ்சம் கஷ்டமாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஒரு 2 பேர் அடிச்சுட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இருங்கங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தாங்க இருக்கான். லேக்னால எனக்கு அவ்வளோவா அடி விழுகலை. அடித்தானா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தாங்க இருக்கும். வாடாடே. ஸோ இவனை டப்புன்னு முடிச்சிட்டோம். ஆனால் வாங்க பார்க்கலாம். வாடாடே, பார்த்தீங்களா சொன்னல அதிகமாக போகுது பாருங்க, ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ இவனை அடித்து நவுத்துல தொங்கணும். ஸோ நான் காத்துட்ருக்கிறது ஒன்று தாங்க, எப்போ ஃப்ரூட்டை ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இன்னுமே காத்துட்ருக்கேன். பாருங்கள் லேக் ஆகுது. ஸோ சாரி கைஸ், சாரி லேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி இருங்க உங்களுக்கு பாஸ் பண்ணி